அதனை முடிக்கிறது. கர்த்தர் கிருபையாய் இன்னும் ஜீவ நாட்களை கொடுத்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறது. என்னுடைய விருப்பம் சாகு வரைக்கூடிய ஊழியத்தை செய்ய வேண்டும். பெரிய பிரசங்கியும் அல்ல, அதிக பிரசங்கியும் அல்ல. எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் எனக்கு காரணம் கொடுத்த பெரிய கிருபை. அதனால் கடந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு எனக்கு நெஞ்சு வலி ஆரம்பித்தது. இது 2வது முறை. வேதனை தாங்க முடியவில்லை. இருந்தாலும் வீட்டில் பிள்ளைகிட்ட சொல்லலை. ஜெபம் பண்ணிக்கொண்டே ராத்திரி 3 மணி வரைக்கும் படுத்திருந்தேன். திரும்ப எந்திரிச்சு மறுபடியும் முடியாதனால ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் காலையில் சுகமாக எழுந்திருக்க செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு எழுந்திருந்து பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வருவதற்காக நான் காரை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறது வலி ஆரம்பித்தது. சரி, இது சின்ன வலி தானே, பரவாயில்ல, ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நம்பி திரும்ப அந்த வண்டிய காரை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கொண்டு வரும்போதே நெஞ்சு வலி கூடிக்கொண்டே இருக்கு. என் பாப்பா கேட்டா, உங்கள் காரை நடந்து போகிறவங்க வேகமாக போயிடுவாங்கப்பா, முந்தி போயிடுவாங்க. நான் இவங்ககிட்ட சொல்லலை வழியே. சரி, கத்தட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி நான் வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு எண்ணம், சரி உள்ளே போய் என்னன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை. இருந்தாலும் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படியே ஒரு யோசனை. 2 யோசனையில் இருந்தேன். திரும்ப சரி என்னன்னா சரி உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு காருக்குள்ளே நிப்பாட்டிட்டு காருக்குள்ளேயே 15 நிமிஷம் உட்காந்துருந்தேன். சரி வலி குறையுதான்னு பார்ப்போம். குறையில காரை நிப்பாட்டி நேராக எமர்ஜென்சி வார்டுக்கு நடந்து போனேன். போனோன்னா அங்கே என்னுடைய என்கிட்ட வேலை பார்த்த ஒரு எஸ்ஐ டியூட்டியில் இருந்ததுனால உடனே கூப்பிட்டு போய் இசிஜி எடுத்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இமீடியட்டாக நீங்கள் அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பித்தாங்க. திரும்பியாக கொஞ்சம் கொஞ்சமாக வலியை குறைத்தான். சாயங்காலம் ஆச்சு. திடீர்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பாஸ்டருக்கு எப்படி தெரியும், யாருக்குமே சொல்லலையே அப்படின்னு. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். தேவைக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் சுகப்படுத்தார் என்று சொல்லி சொன்னார்கள். அதே போல் அன்றைக்கு தங்குவதற்கு இரவிலே தங்குவதற்கு ஒரு அட்டெண்டர் வேணும்னாங்க. சவுத் இந்தியா ஸ்கூல்லேருந்து ஒரு வாத்தியார் வந்தார். மறுநாள் சகோதரர் ஆரோக்கியம் வந்து கூட இருந்தார். பிள்ளைகள் இருந்தார்கள். கர்த்தர் முன்ன 5வது நாளிலே நீங்கள் வீட்டுக்கு போகலாம், சுகமாயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆபத்து காலத்தில் அவர் நோய்க்கு கூப்பிடும்போது அவர் நமக்கு கிருபையாக இருக்கிறார். அவரை தவிர நமக்கு ஆரோக்கியமில்லை. என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவர் தான். அதனால் உங்களுடைய ஜெபமும் அந்த ஆலயத்தில் சொல்லப்பட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு ஜெபிக்கிறீர்கள் கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் ஒவ்வொரு பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை இடங்கள் வந்தாலும், எத்தனை வியாதி வேதனைகள் நம்மை ஆட்கொண்டாலும், தேவன் இருக்கிற வரை ஒரு நாளுக்கு வளர்க்கும். முதல் தடவை என்னுடைய மனைவி சோகமில்லாமல் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன்னு சொல்றீங்களப்பா, ஏன் திராணியா உங்க திராணியான்னு கேட்டேன். சொன்னாரு, உன்னை நடத்துவதற்கு காரணம் என்னன்னா, உன்னை மாதிரி கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு பயன்படுத்துகிறேன். அதனால என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு
ஊழியம் செய்ய கர்த்தர் பலம் கொடுக்க வேண்டும். அதற்காக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காலையில் வரும்போது லேசா போகணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை. ஆனாலும் மறித்தாலே சபையில் மறைச்சி விட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நமக்கு ரட்சிக்க, நம்முடைய ஜீவனை பாதுகாத்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு தான் அழைத்திருக்கிறார். 1980ஆம் ஆண்டிலே எனக்கு ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாடல் கிறிஸ்மஸ் பாடல், அதை பாடுகிறேன். நாளாயிடுச்சு, 45 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நினைவு இருக்கிறது. ஒரு சில வரிகளை ஆண்டவருடைய நாமத்திற்கு பாடி அதை மேம்படுத்துகிறேன். நல்ல செய்தி சொல்ல வந்தோம், எல்லோரும் கேளுங்கள். வல்லவர் இயேசு கிறிஸ்து பிள்ளையாய் பிறந்தார். நல்ல செய்தி சொல்ல வந்தோம், எல்லோரும் கேளுங்கள். வல்லவர் இயேசு கிறிஸ்து பிள்ளையாய் பிறந்தார். வந்தவர் நல்லவரானார், அனைவரும் அல்லேலூயா பாடுவோம். வந்தவர் நல்லவரானார், அனைவரும் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல செய்தி சொல்லுங்கள், எல்லோரும் கேளுங்கள். வல்லவர் இயேசு கிறிஸ்து பிள்ளையாய் பிறந்தார். நல்ல செய்தி சொல்ல வந்தோம். அடையாளம் காணாமல் பல கோடி மாந்தர்கள் இடந்தேறி அலைகின்ற இன்னலை போகிற இயேசு உலகத்திலே வந்து, நானே வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உலகத்தின் பாவங்களை மீட்கிற தேவாட்டுக்கு நானே என்று தன்னை வெளிப்படுத்தினார். அடையாளம் காணாமல் பல கோடி மாந்தர்கள் இடம் தேடி அலைகின்ற இன்னலை தீர்த்திட. அடையாளம் காணாமல் பல கோடி மாந்தர்கள் இடம் தேடி
வல்லமையவர்